அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். மலையக FM வழங்கும் பாவங்கள் போக்கும் சித்திரகுப்தன் நாயனார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி. ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். மலையக FM வழங்கும் இன்றைய பாவங்கள் போக்கும் சித்திரகுப்த நாயனார் நோன்பு தொடர்பான நிகழ்விலே நேர்களே, நாளைய தினம் சித்திரகுப்தனுக்குரிய சிறப்பு நாளாக அமைகின்றது. அதே நேரம் சித்ரா பௌர்ணமியாகவும் இருக்கின்றது. எனவே இந்த இரண்டும் இணைந்து வருவதாக நாளைய தினம் இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 22ஆம் திகதி. எனவே இந்த பாவங்கள் போக்கும் சித்திரகுப்த நாயனார் பற்றி நிச்சயமாக நாம் இந்துக்கள் என்ற ரீதியிலே அறிந்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமாகும். சித்திரபுத்திர நாயனார் நோன்பு என்பது மிக பிரபலமான ஒரு நோன்பாகும். சித்திரை பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து விடிய விடிய சித்திரகுப்த நாயனார் கதையை படித்தால், அந்த தினத்தில் சித்திரகுப்தர் அவதார தினத்தில் அவரது கதையை படித்தாலோ அல்லது கேட்டாலோ நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களின் பலன் குறையும், உடல் நலம் சீராக இருக்கும், புண்ணியம் கூடும், வாழ்வில் செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகம். எனவே இந்த சித்திரகுப்தர் விரதம் இருக்கின்ற நாளிலே, அவருடைய அவதார நாளாக இருக்கின்ற இந்த நாளிலே நாம் விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும்? இது தொடர்பான ஒரு கதையும் இருக்கின்றது. அதாவது, முன்னர் காலத்தில் முக்திபுரி என்ற ஒரு ஊரிலே கலாவதி என்ற ஒரு இளம்பெண் வாழ்ந்து வருகின்றார். ஒரு நாள் அவள் தன்னுடைய தோழியரோடு வனத்தின், அதாவது காட்டின் அழகை காண செல்கின்றார். இப்படி அந்த காட்டின் நடுவில் ஒரு சிறிய கோயில் இருக்கின்றது. அங்கே சில தேவ கன்னியர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒருத்தி சித்திரகுப்த நாயனாரின் கதையை அந்த நேரம் படித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த கதையை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதிசயமும் ஆச்சரியமும் அடைந்த கலாவதி வெளியில் காத்து நிற்கின்றார். அந்த பூசை அங்கே முடிந்ததும் தேவக்கன்னியர் வருகின்றார்கள். அவர்களில் ஒருத்தி கலாவதியை பார்த்துவிட்டு அவள் அருகிலே வருகின்றார். தேவி, நீங்கள் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தேவக்கன்னியர்களான நீங்கள் யாரை வழிபட்டீர்கள் என்று மிக மிக பணிவாக கேட்கின்றார். அந்த நேரத்தில் அந்த கன்னி, பெண்ணே, இன்று சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்தனின் நாளான இன்று அவரது அவதார கதையை படித்து விரதம் இருந்து
பூஜை செய்பவர்களுக்கு வாழ்விலே செல்வம் செழித்தோங்கும், நல்ல கணவன் நல்ல குழந்தை என அரிய வாழ்க்கை கிடைக்கும். ஆண்கள் இதை செய்தால் எண்ணிய காரியங்களில் வெற்றியும் இனிமையான இல்லறமும் வாய்க்கும் என்று அந்த கன்னிகை சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே உடனே அந்த கலாவதி என்ற இந்த பெண் அந்த பூஜை முறையை எங்களுக்கும் கற்று தந்துள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றார். அந்த தேவகன்னியும் அவ்வாறே செய்கின்றார். அது முதல் கலாவதி சித்திரபுத்திர நாயனார் நோன்பை கடைபிடிக்கின்றார். அதன் பலனாக ஆகமபுரியின் அரசன் வீரசேனனின் மனைவியாகும் பலனை அவள் பெறுகின்றாள். சித்திரகுப்த நாயனார் நோன்பு கடைபிடித்ததால் தான் தனக்கு செல்வ செழிப்பும் புகழ்மிக்க வாழ்வும் கிடைத்தது என கருதி அந்த நோன்பை இந்த உலகமெல்லாம் பரப்புகின்றாள் கலாவதி. அதுவே அந்த வருடத்தின் சித்திரா பௌர்ணமியாக இருந்தது. எனவே அன்று சித்திரகுப்தரின் படத்திற்கு முன் பேனா, காகிதம் முதலானவற்றை வைத்து பூசைகளால் பூஜித்து மலர்களால் அலங்கரித்து குறிப்பாக பானகம், நீர், மோர் போன்றவற்றை நிவேதனமாக படைத்து அருந்தலாம். இந்த சித்திரபுத்திர நாயனார் விரதத்திலே மிகவும் முக்கியமானது பானகம். எனவே இந்த பானகத்தை தயாரிப்பதற்கு நீர், அதிலே சிறிது புளி, உப்பு, அவற்றோடு சர்க்கரையும் கலந்து கருவேப்பிலையும் போட்டு வைத்தால் அது பானகமாக இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையிலே மிக முக்கியமாக விநாயகர், அதாவது எல்லாவற்றுக்கும் வெற்றி தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னர் அனுமதி பெறுகின்ற விநாயகர் படத்தை அல்லது அந்த உருவத்தை வைத்து அரிசி மாவால் சித்திரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தாணியும் வரைய வேண்டும். ஏனென்றால் சித்திரகுப்த நாயனாரின் ஒரு திருவுருவத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய கையிலே ஒரு ஏடு இருக்கும், ஒரு எழுத்தாணி இருக்கும். சித்திரகுப்தா என்று சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாளிலே உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும். அந்த மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்திரகுப்தருக்கு பூஜை செய்ய வேண்டும். தலைவாழை இலையிலே சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் வைக்கலாம். மேலதிகமாக பயிற்றம்பருப்பு, எருமைப்பாலும் சேர்த்து பாயசம் செய்து நிவேதனம் செய்வதும் சிறப்பானது. அன்றைய தினம் பார்த்தீர்களாக இருந்தால் படையலோடு எல்லா காய்கறிகளும் போட்டு கூட்டு செய்து நைவேத்தியம் செய்வது சிறப்பானது. தொடர்ந்து தீபாராதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த சித்திரகுப்த நாயனார் விரத நாளிலே ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுப்பதோடு ஏழை மாணவர்களுக்கு பேனா, பென்சில் கொடுப்பது சிறப்பானது. அந்த தினத்திலே சித்திரகுப்த நாயனார் விரத நாளிலே அன்னதானம் என்பது மிகவும் சிறந்தது. இதன் மூலம் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கின்றது. சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து திருவண்ணாமலையிலே கிரிவலம் சென்று அன்னதானம் செய்தால் கல்வி, வேலை, பதவி, அரசியல், ஆரோக்கியம், திருமணம், வழக்கு, குடும்ப பிரச்சனைகள் இவை எல்லாம் நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது.